பட்னி இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். நிறைய சாப்பிட்டான்னா அவங்களுக்கும் தலைவலி வரும். அவேர்னஸை எப்படி படிக்க முடியலையோ அதே மாதிரி கான்சியஸ்னஸை நம்ம வந்து இன்னும் படிக்க முடியாது. தூங்குறவங்க அவ்வளோ பேரும் அந்த 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தூங்க பழக்கப்படுத்திக்கணும். இப்போ மெயின் ப்ராப்ளம் இந்த ஹெட்டேக் சார். நீங்கள் இப்போ சொன்னதுலேயே நிறைய டிசீசஸில் ஹெட்டேக்ன்றது எல்லாருமே சின்ன குழந்தைங்க கூட ஐயோ தலைவலிக்குது இப்படி சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஹெட்டேக் எத்தனை விதமாக இருக்குது சார்? ஏன் தலைவலி வருது? தலைவலின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தலை இருக்கிற வரைக்கும் வலி இருக்குன்னு எடுத்துக்கூடாது. நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது ரொம்ப முக்கியம். பட்னி இருந்தால் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது மைக்ரேன் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து சில சமயத்தில் அந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா, 6லேருந்து 5 வரைக்கும் சொல்லி தமிழ் 1 to 10 அதில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மைக்ரேன் வந்து ஒருத்தருக்கு வந்து வருது. அது மூளைக்கு செல்லுகின்ற இரத்த குழாய்களும் தட் இஸ் நாங்கள் வி கால் இட் பிரெயின் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த பிளட் சப்ளை ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை கொடுக்கறது. அதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றவங்களுக்கு ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து தலைவலி வந்ததுன்னா அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பேர் வச்சு தலைவலி சொல்கிறோம். அது வந்து டெஃபினட்டாக வந்து மைக்ரேன் வந்து ட்ரூ மைக்ரேன். தலைவலி வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டெபிசிட், அதாவது பார்வை மங்காமல் வந்து ஒரு கை மரத்து போகாமல், உதடு மரத்து போகாமல், காதில் சத்தம் வராமல், சத்தம் வந்து வராமல், மாங்குறதுக்கு ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அது வந்ததுன்னா தான் வந்து நாங்கள் வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மைக்ரேன். ரெண்டாவது மைக்ரேன் இஸ் காமன் மைக்ரேன். அதில் வந்து நியூரலாஜி டெபிசிட்டே வராது, தலைவலி வரலாம். அந்த தலைவலிக்கு முக்கியமான காரணம் 2 நான் சொன்னது. இப்போ நான் முதல்லேருந்து சொன்ன மாதிரியே ஏபிசிடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிபி இருந்தால் தலை சுற்றல் வரும், தலைவலி வரும். சர்க்கரை வியாதி இருந்தால் தலை சுற்றல் வரும், தலைவலி வரும். அதுக்கேற்ற மாதிரி பிபி வரும். ஃபாஸ்ட்டாக சுகர்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை ஏற்றிட்டாங்க, அவங்களுக்கும் தலைவலி வரும். பட்னி இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். நிறைய சாப்பிட்டான்னா அவங்களுக்கும் தலைவலி வரும். சில சென்ட் பூசிண்டா சில பேருக்கு தலைவலி வரும். 3வது வெயிலில் போய் அந்த வெயில் பட்டுதுன்னா சில பேருக்கு தலைவலி வரும். இதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பை அண்ட் லார்ஜ் டியூ டு ஒன்லி பிரெயின் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த பிளட் சப்ளை. அதுதான் அப்படி வச்சுக்கலாம். இந்த 2 காசு தான் வந்து உங்களுக்கு வந்து காஸ் ஆஃப் மைக்ரேன். அந்த மைக்ரேனுடைய எக்ஸாக்ட் காசு இன்னும் திருத்தமாக சொல்லலை. நாங்கள் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அதை வந்து ஒன்லி பிளட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ ஒரு 20 வருஷம் கழித்து வந்து இப்போ அது வந்து பிளட்டு ஒன்றும் இல்லை, 100% இட் இஸ் டியூ டு நியூராலஜி ஆல்சோன்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நியூரோவாஸ்குலர் தான் காசுன்னு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ அதில் இருந்துன்றது தலைவலியை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் நல்லா சாப்பிட்டு சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பண்ணாமல் காலையில் எழுந்து நல்ல டைமில் எழுந்து ராத்திரி தூங்காமல் முழிச்சுட்டு இருந்து டெலிவிஷன்லாம் உட்காந்து பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணால், முக்கியமாக ஒருத்தர் வந்து நம்மளுடைய பிரெயினில் ராத்திரி 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பிரெயின் ப்ரிப்பேர்ஸ் த பாடி ஃபார் த நெக்ஸ்ட் டே. அந்த டைமில் ஒருத்தர் வந்து முழிச்சுட்டு இருந்து பண்ணினாங்கன்னா அது அடுத்த நாள் தலைவலியில் வரலாம். அதுவே அவனுக்கு தலைவலியாக இருக்கும். ரெண்டாவது அவனால் படிக்க முடியாது. அதனால் எல்லாருமே டியூரேஷன் ஸ்லீப்புன்றது வந்து 6 hours ஃபார் அ ஸ்காலர், 7 hours ஃபார் அ ட்ராவலர், 8 hours ஃபார் அ நேம்னா தெருப்புருக்கு. இந்த 6 மணி நேரம் தூங்கினான்னா நான் அந்த 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முழிச்சுன்னு தூங்கணும். அப்போ தான் முழிக்கிற நேரம். இது மத்தியம் ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து தூங்கினா 6 மணி நேரம் தூங்கிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்பவும் தலைவலி வரும். சில பேர் சார் இப்போ வந்து நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு இது சரி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாமே சரியா இருந்திருக்காது. டாக்டர்ஸ் 24 hours ஜாப், ஈவன் யூ வுட் ஹவ் ஹேட் யுவர் டேஸ் நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஐடி ரெவல்யூஷன்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல ஸ்லீப் அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்க, ராத்திரி வீட்டுக்கு போனோம்னு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த நைட் டியூட்டி பண்ணுறவங்க காத்தால் டூர் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சாப்பாடு ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு 6 சாப்பாடு சாப்பிட்டுட்டு 6 மணி நேரம் தூங்கினாங்கன்னா நல்லா ஆகிடுவாங்க. அந்த சமயத்தில் வெளியில் போய் உட்காந்துட்டு வேலை பண்ணி கடைக்கு போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொந்தரவு.
ஸோ நைட் டியூட்டி பண்ணுறவங்க அவ்வளோ பேரும் கரெக்டாக வீட்டுக்கு வந்து காத்தால சாப்பிட்டுட்டு இல்லைன்னா டிஃபனே சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு 6 மணி நேரம் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலியும் வராது, யாருக்கும் அவங்களும் தலைவலியை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்லீப் வந்து இன்னைக்கு இஸ் கியூர் ஃபார் மெனி டிசீஸ் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்லீப்போட முக்கியத்துவம்னா எவ்வளோ தூரம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சார்? இந்த ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு சொன்னோம், அந்த ஸ்லீப்போடைய முதல் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா நேச்சர் அந்த ஆல் தி எஸ்பெஷலி இந்த கழிவு பொருட்கள் வருது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சு பண்ணிடும். நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு முக்கியமாக நைட்டில் தூங்குற சமயத்தில் சில வாட் we கால் இட் as வேஸ்ட் ரிமூவ் பை ஸ்லீப். அதில் 2 விதம் ஸ்லீப் இருக்குது. ஒன்று வந்து REM ஸ்லீப், அது வந்து ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து தட் இஸ் வெரி வெரி குட் ஸ்லீப். இந்த ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து பின்னாடி வரணும். ஒருத்தருக்கு தூக்கத்துக்கு வர்ற சமயத்தில் அது பின்னாடி வரணும். இந்த ரேபிட் ஐ மூமெண்ட் வந்து முன்னாடி வந்து அவன் வந்து எப்பவுமே தூங்கிகிட்டே இருப்பான். அது போய் எக்ஸசிவ் மூமெண்ட் அது. ஸோ நைட்டில் வந்து தூங்காமல் முடிச்சுட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் பீப்புள் கால் இட். பட் பை அண்ட் லார்ஜ் தூங்கினா அதில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு மறதி நோய் வராமல் தப்பிச்சுக்கலாம். அந்த தூங்குறது சரியில்லைன்னா அடுத்தது தலைவலியில் மாட்டிக்கலாம். இந்த தூங்குறதுல இருந்ததுன்னா அப்புறம் வந்து 100% we call it. அது மாதிரி சில பேருக்கு டீஜென்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இப்போ பார்க்கின்சன்ஸ் எடுத்துக்கோங்க. ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ரெம் பிஹேவியர் டிசார்டர் பக்கத்தில் படுத்துட்டு அடியே விடும். அதனால் ஒவ்வொரு இதுலேயும் தூக்கம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தூங்குறவங்க அவ்வளோ பேரும் அந்த 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தூங்க பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் தான் பிரெயின் வந்து ப்ரொடியூசிங் ஆல் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நீடட். ஸோ ஒத்தொத்தரும் என்னைக்கு எங்கே இருந்தாலும் இது மாதிரி பண்ணிக்கணும். 11லேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கணும். நைட் டியூட்டி பண்ணியிருந்தால் சாப்பிட்டுட்டு 5 மணி நேரம் காத்தால தூங்கிட்டு வேலைக்கு வரும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குது? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்விமா. மனசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சர்க்கிள் ஒன்று சொல்கிறோம். நம்மளுடைய ஹியூமன் லைஃபே அவேர்னஸில் தான் இருக்குது. இந்த அவேர்னஸ்னால் ஐ எம் அவேர் ஆஃப் மை செல்ஃப், நானே யாருன்னு தெரியும், நான் யாருன்றது பண்ணுறதுன்னு தெரியும். இந்த அவேர்னஸை அன்ஃபார்ச்சுனேட்லி சயின்டிஸ்ட்னால எப்படி அவேர்னஸ் வருதுன்றது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த அவேர்னஸ்லேருந்து அடுத்தது சர்க்கிளில் இன்டலெக்ட், அறிவுன்னா என்னன்றது தெரியாது. அறிவு இருக்கு எல்லாம் நமக்கும் தெரியாது, நம்ம உணர முடியும். 3வது தான் மைண்டு. மைண்டுன்னு வர்ற சமயத்தில் மைண்ட் இஸ் அ வெப் ஆஃப் தாட்ஸ். மைண்ட் இஸ் அ வெப் ஆஃப் தாட்ஸ்னா எந்த தாட்டுன்னு எடுத்துட்டோம்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த தாட்ஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆகுது இல்லையா? we call it in English எடுத்துட்டோம்னா where is the origin of the thought? எங்கிருந்து வந்து தாட் வருதுன்னா வெரி டிஃபிகல்ட் டு சே. நம்ம மூளைன்னு சொல்கிறோம், ஆனால் வெளி இடத்துலேருந்து வருது. அது எப்படி ஒரு ப்ரூஃபு? எனக்கு அந்த ஐடியா வந்துதுடா, அவன் பண்ணிட்டான்டா. தட் மீன்ஸ் ஐடியா தாட் வந்து கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆல்சோ டு த பிரெயின். அதனால தான் நாங்கள் சொல்கிறது டெம்பரல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் இன்னும் உலகத்தில் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பேஷியல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னா அது இப்போ ஒர்க்கு நல்லா சயின்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்னுடைய பேனாவை நான் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கணும்னு நினைக்கிற சமயத்திலேயே பிரெயினில் 5 places ஆர் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட். ஸ்பேஷியல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் சயின்ஸ் படிக்க முடியுது, டெம்பரல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட் பண்ண முடியல. காரணம், ஒவ்வொரு தாட்டும் 50 மில்லி செகண்டில் வருது. இப்போ இருக்கிற கரண்ட் நியூரோ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அட் 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ நம்மளால் பண்ண முடியாது. இந்த மைண்டு வந்து வில் ஆக்ட் ஆன் த பிரெயின், பட் த பிரெயின் கெனாட் ஆக்ட் ஆன் த மைண்ட். அந்த மைண்டு வந்து பிரெயினை வந்து ஆட்டி வைக்குது, அந்த பிரெயின் வந்து பாடியை ஆட்டி வைக்குது, அந்த பாடியை வந்து என்விரான்மெண்டல் ஆடி வைக்குது. இது வந்து நீங்கள் ஒரு சர்க்குலராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ தட் நமக்கு வந்து ஆரம்பம் அவேர்னஸ்ஸு, அது முடியறதும் வந்து யூ ஆர் ஃபினிஷிங் வித் த வேர்ல்டு. அந்த வேர்ல்டு நம்ம உணர செய்கிறதும் அதனால தான். இதை நீங்கள் சொல்லலாம். அதனால தான் வந்து நான் சொல்கிறது எப்பவுமே வந்து மனிதனுடைய மூளை வந்து பிரெயினுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மனசு தான் காரணம். அந்த மனசுன்றது டெஃபினிஷன் வந்து தாட்ஸ். மைண்ட் இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் ஆஃப் தாட்ஸ். அப்போ தாட்ன்றத எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஐ. அந்த ஐன்ற ஃபஸ்ட்டு வந்ததுனா தான் நமக்கு ஸ்பீச் வரும். அப்போ குழந்தைக்கு ஐ உண்டான்னு கேட்டால் 18 மாதம் வரைக்கும் குழந்தை வந்து சேகருக்கு பழம் கொடு, சேகருக்கு பால் கொடுன்னு சொல்லுமே விட எனக்கு கொடுன்னு சொல்லாது. அது 18வது மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளே எனக்கு கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பி. அப்போ தான் இட் ரியலைசஸ் த ட்ரூ ஐ. அந்த ட்ரூ ஐயை வந்து தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான் நம்மளை தடுக்கிறது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சின்ன கண்ணுன்னு இருக்குது, அது லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் இருந்தால் சயின்ஸ் பிரகாரம் when the object comes in front the image should go behind the lens. அதான் நம்ம பண்ணுற சயின்ஸ் டீச். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே இப்போ என்னை எதிர்க்க இருக்கீங்க, நீங்கள் தான் என்னுடைய ஆப்ஜெக்ட், நீங்கள் எப்படி எனக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்ற கொஸ்டின் ஒன்று வருது இல்லையா? அதுக்கு சயின்ஸ் cannot ஆன்சர். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பெஷலி ஃபிகர் என்னுடைய ஆக்சிபிட்டல் லோபில் போய் இன்வெர்ட்டடாக உழருது. அது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் சயின்ஸ் இஸ் கரெக்ட். அதுக்கு அடுத்த பார்ட்டு என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ப்ரொஜெக்ட்ஸ் யுவர் இமேஜ். இன் அதர் வேர்ட்ஸ் உங்கள் இமேஜை வந்து என்னுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் வாட் ஐ சி நவ் யூ ஆர் மை ப்ரொஜெக்டட் இமேஜ். அந்த ப்ரொஜெக்டட் இமேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நான் வாட் ஐ சி இஸ் அன்ரியல், இட்ஸ் நாட் ரியல். அது வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் வேதிக் ரிலீஜனில் இந்த ஆஸ்பெக்ட் வந்து இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், மைண்டு வந்து இட்ஸ் தி ரியல் பிரெயின். அப்படி ஆக்ஷனுக்கு மைண்ட் இல்லைன்னா ஆக்ஷன் இல்லை. கரெக்ட் சார். இப்போ கான்ஷியஸ்னஸ் ஒன்று சொன்னீங்க, நம்ம நிறைய பார்க்குறோம். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் எது வந்தாலும் அவர் கான்ஷியஸ் வந்தோடனே இது சொல்லுங்கள், அவர் நினைவு திரும்பினதுக்கப்புறமா நம்ம இதை பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால மட்டும்தான் நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிறோமா, இல்லை நரம்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்துலையும் கான்ஷியஸ்னஸ் இழக்க முடியுமா? கான்ஷியஸ்னஸ்ன்ற ஒரு இடம் இருக்கு மூளையில், அந்த இடத்துல இருக்கு. அது வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஒருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. பட் த பாயிண்ட் இஸ் ஐ எம் அவேர் ஆஃப் இட். ஸோ அந்த அவேர்னஸ் போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருத்தன் வந்து அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இது ரெண்டும் சேர்ந்துருந்தா தான் அவன் ஹியூமன் பீயிங். இந்த அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் ரெண்டும் போயிடுச்சுன்னா வி கால் ஹிம் ஹி இஸ் அன்கான்ஷியஸ். அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு கான்ஷியஸ்னஸ் திரும்பி வந்துடுது, பட் he is not aware of what is happening outside, then we call it coma like states-ன்னு சொல்லிடுறோம். இதெல்லாம் தான் இந்த முக்கியமாக நமக்கு வந்து என்னென்ன வெறுமனை வந்து கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற சமயத்தில் நம்மளுடைய பிரெயினில் ஒரு ஏரியாவில் எவ்ரிபடி ஹஸ் காட் ஒன் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வேலை பண்ணுறதுனால வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே அந்த ஃப்ரீக்வன்சியை படித்து அதை எப்படி பண்ணுறதுன்றது இன்னும் உலகத்தில் யாரும் கொண்டு வர முடியல. பொதுவாகவே கான்ஷியஸ்னஸ்ன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டோட்டல் அவேர்னஸ். அவேர்னஸை எப்படி படிக்க முடியலையோ அதே மாதிரி கான்ஷியஸ்னஸை நம்ம வந்து இன்னும் படிக்க முடியாது. வேர்ல்டில் வந்து சயின்ஸ் cannot ஆன்சர். பட் பை அண்ட் லார்ஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து 10 வயசு வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ், 10லேருந்து 20, 20லேருந்து 40, 40லேருந்து 60, இதெல்லாம் நம்மளுடைய அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இதை வந்து பரிசு எப்படி படிக்கிறதுன்னு. இன்டெலிஜென்ஸ் வந்து தட் இஸ் த கைடிங் லைன். அந்த மனிதனுடைய மூளையை வந்து நம்ம வந்து இன்வென்ஷன் சொல்லலாம். வியாதின்றது வந்து இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏஜ். நமக்கு வந்து நரம்பு நல்லா இருக்குது, சர்க்கரை வியாதி வந்தால் நரம்பு அஃபெக்ட் ஆகிடும்.